Hello students. Okay. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். எப்படி கொஷின் கேட்குறது, அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப நாளாக வந்து டச் இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா. அதனால் நம்ம இப்போ திரும்ப இதை ஞாபகப்படுத்த போகிறோம். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். First question, what is your paternal grandpa's apostrophe s name? பேட்டர்னல் அப்படின்னா அப்பா வழி, ஃபாதர். சரிங்களா? ஃபாதர் வழியாக இருக்கிற உறவு கேட்கும்போது பேட்டர்னல் அப்படின்னா பேட்டர்னல். கிராண்ட்பாஸ் நேம், உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர். ஓகே, அது தாத்தா, அப்பா வழி தாத்தான்னு சொல்லி அவங்க பேர் என்ன கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன், நீங்களே பார்த்து எழுதிக்கிங்க ஆன்சர். ஓகேயா? மை யுவர் இருக்கு இல்லையா, மை பேட்டர்னல் கிராண்ட்பாஸ் நேம் இஸ் மிஸ்டர் சொல்லிவிட்டு உங்கள் தாத்தா பேர் எழுதிக்கோங்க. ஓகேயா? மை பேட்டர்னல் கிராண்ட்பாஸ் நேம் இஸ் மிஸ்டர் அப்படின்னு உங்கள் தாத்தா பேர் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் பேட்டர்னல் கிராண்ட்மாஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கிராண்ட்மாஸ் நேம். வாட் இஸ் யுவர் பேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேட்டர்னல் கிராண்ட்மாஸ் நேம். மை பேட்டர்னல் grandma's name is Mrs. எம்ஆர்எஸ் போடுவோம் இல்லையா, மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு பாட்டியோட பேர் எழுதிக்கங்க. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் மெட்டர்னல் அம்மா வழி. இப்போ மெட்டர்னல்னா அம்மா வழி. சரிங்களா? அம்மாவோட அப்பா வந்து மெட்டர்னல் கிராண்ட்பா, மெட்டர்னல் கிராண்ட்மான்னு சொல்லுவோம். கிராண்ட்பாஸ் நேம் ENAME. மை மெட்டர்னல் கிராண்ட்பாஸ் நேம் இஸ் மிஸ்டர் அப்படின்னு நீங்கள் தாத்தாவோட பேர், அம்மாவோட அப்பா பேர் எழுதிக்கணும். What is your maternal grandma's name? My maternal grandma's name is Mrs. Okay, next. Do you have paternal uncle? உனக்கு அப்பா வழி, அதாவது பெரியப்பா சித்தப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள நம்ம இங்கிலீஷில் பற்றிலாம் அங்கிள் அப்படிங்கிற வேர்டு பெரியப்பாவை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும், அதுக்கப்புறம் அங்கிள் மாமாவையும் குறிக்கும். ஸோ இங்கே வந்து பேட்டர்னல் அப்படின்போது நம்ம பெரியப்பா சித்தப்பா இருக்காங்களே அவங்க இருக்காங்களா, உனக்கு வந்து பெரியப்பா இல்லை சித்தப்பா இருக்காங்களா, பேட்டர்னல் அங்கிள். அப்போ உங்களுக்கு வந்து இருக்காங்கன்னா எஸ், ஐ ஹாவ் ஒன் பேட்டர்னல் அங்கிள். சப்போஸ் 2 பேர் இருந்தாங்க வச்சு சித்தப்பா பெரியப்பாங்கன்னா 2 பேட்டர்னல் அங்கிள்ஸ். ஓகே, இங்கே எஸ் சேர்த்துங்க. இங்கே 1 2 3. இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறத வந்து 2 children 1 child அப்படி தான் வச்சுருக்கோம். உறவுகளே தெரியாமல் இருக்குது. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, உறவுகளை சொல்லிக் கொடுங்க. நம்ம பேசலையோ, ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கோ இல்லையோ, நல்ல இதில் டேர்ம் இருக்கோ இல்லையோ, பட் அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி பேர் கண்டிப்பாக தெரியணும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் நேமே தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த கொஷின் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் கிளாஸில். நான் இது பண்ணும்போது ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பா பேர் அம்மா பேர் தெரியல. ஸோ அந்த மாதிரி வளர்க்க வேண்டாம். நமக்கு பிடிக்கலனாலும் குழந்தைங்களுக்கு தங்களுடைய தலைமுறை பேர் தெரியணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய தலைமுறை, அதாவது தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்க தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தாவில் சொல்லி அதுவும் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது சொல்லுவாங்க இல்லையா, குலம் கோத்திரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதையும் சொல்லி கொடுங்க. கொஞ்சம் கோவிலெல்லாம் போனால் தெரியல இல்லையா, என்ன கோத்திரம்லாம் தெரியாது, அப்புறம் என்ன குலம் தெரியறதில்ல, அப்புறம் என்ன வந்து வழிபடுற சாமி சொல்கிற குலதெய்வம், இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. சொல்லிக் கொடுங்க. நம்மளும் அப்படியே வளர்ந்துட்டு குழந்தைங்களும் இப்படியே வளர்க்க வேண்டாம். சாமி பக்தி ரொம்ப முக்கியம். ஸோ அது கும்பிடும்போது இதெல்லாம் சொல்லி கும்பிட்டா நம்ம பரம்பரைக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை பார்த்துங்க கொஞ்சம். ஓகே, ஸோ இங்கே வந்து பெட்டர்னல் அங்கிள் அப்படின்போது பெரியப்பா சித்தப்பா அப்படி இருக்காங்க. இங்கே ஹேஸ் ஐ ஹாவ் ஒன் பெட்டர்னல் அங்கிள் இருக்குது. நான் 2 3 போட்டுருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி இங்கே அங்கிள்ஸ் மாறும், ப்ளூரல் தான். ஓகே, நெக்ஸ்ட். டு யூ ஹாவ் பெட்டர்னல் ஆண்ட்? அத்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்னல் அப்பா கூட பிறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து பெரிய அத்தை சின்ன அத்தை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அத்தை. பெட்டர்னல் ஆண்ட்னா அத்தை. எஸ், ஐ ஹாவ் 1 2 பெட்டர்னல் ஆண்ட். இப்போ 1னா ஆண்ட்டு, 2னா ஆண்ட்ஸ், எஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, எனக்கு 2 பேர் இருக்காங்க, 2 அத்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ஸ் அப்படின்னு எஸ் சேர்த்துக்கணும். இல்லை ஐ ஹாவ் ஒன் பேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னா ஒரே ஒரு அத்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டு யூ ஹாவ் மெட்டர்னல் அங்கிள்? மெட்டர்னல் அங்கிள்னால் தாய் மாமா சொல்லுவோம் இல்லையா. அம்மாவை கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப மரியாதை அதிகம், ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் இல்லையா. தாய் மாமன் சீரெல்லாம் சொல்கிற பாருங்க. மெட்டர்னல் அங்கிள்
அப்படின்போது தாய் மாமன். ஓகே, மெட்டர்னல் அங்கிள். எஸ், ஐ ஹாவ் 1 or 2 மெட்டர்னல் அங்கிள் இல்லை அங்கிள்ஸ். ஓகே, ஒருத்தர் இருந்தால் ஐ ஹாவ் 1 மெட்டர்னல் அங்கிள், 2 பேர் இருந்தால் 2 மெட்டர்னல் அங்கிள்ஸ். நெக்ஸ்ட், டூ யூ ஹாவ் மெட்டர்னல் ஆண்ட்? அப்போ மெட்டர்னல் சித்தி பெரியம்மா. சரிங்களா, அம்மா கூட பிறந்தோம். நாம் என்ன பண்ணுவோம் தமிழில் பெரியம்மா சித்தின்னு சொல்லுவோம். இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆண்ட்டுன்னா அத்தைக்கும் அதுதான், மாமிக்கும் அதுதான், சித்திக்கும் அதுதான், பெரியம்மாக்கும் அதுதான். ஓகேங்களா. எஸ், ஐ ஹாவ் மெட்டர்னல் ஆண்ட். எனக்கு ஆண்ட் இருக்குது. அது 1 2ன்றது நாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஒன்லி ஒரு 8 கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ஆன்சருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், சும்மா இருக்கும்போது நெய்பர் கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் சிப்ளிங்ஸ் கூட, உங்கள் கூட பிறந்த தங்கச்சி அக்கா யாராக இருப்பாங்க இல்லையா அண்ணா, அவங்க கூட உட்காந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 minutes, இதுக்கு ஒரு 10 minutes கூட ஆகாது, உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா.